வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா தோசை நீங்கள் பிளெயினாகவும் பண்ணலாம், இல்லை ஆனியன் போட்டுட்டு ஆனியன் ரவா தோசையும் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனியன்ஸ் ஆட் பண்ணால் அது ஆனியன் ரவா தோசை. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து நான் மெஷர்மெண்ட் கப் வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த கப்பில் நீங்கள் வந்து எனி கப், நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் லெவல் வந்து ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் நீங்கள் எல்லாமே எடுக்கணும். ஸோ இந்த கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் அரை கப் ரவை அண்ட் அரை கப் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் சாப்ட் ஆனியன்ஸ். நான் ஒரு முழு ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆனியன் ரவா தோசை வேணுன்றவங்களுக்கு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தாளிப்புக்கு கருவேப்பிலை அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டுமே வந்து கடைசியாக நம்ம தாளித்து இந்த மாவோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம மாவை எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா எடுத்துக்கிட்டேன், அடுத்தது ரவை, அரிசி மாவு, அப்புறம் கர்ட், இது கூட தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம அந்த மிளகு சீரகத்தை தாளிச்சு அதுல ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம தாளிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில பேன்ல ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மிளகு சீரகத்தை ஆட் பண்ணி வறுக்க போறோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணும். கருவேப்பிலை வந்து நல்லா முருகலா இருக்கணும். நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம பேன்ல ஃப்ரை பண்ணணும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இது எதுக்காக நான் சொல்றேன் இவ்வளவு பொரியணும் அப்படின்றதுனா, இந்த அரோமா வந்து மாவுக்கு ஜென்ரலா வந்து ரவா தோசைக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப மெயின். நான் அந்த அரோமா நல்லா இருக்கும், அதனால நல்லா பொரிச்சு அந்த மாவுல போட்டு கரைச்சிடுவேன். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றணும். எதுக்காகனா ஆப்ப மாவை விட கொஞ்சம் நல்லா இன்னும் கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி வாட்டரியா இருக்கணும் ரவா தோசைக்கு. இதை வந்து நீங்க கையை வச்சு கூட நல்லா கரைச்சிருங்க, ஏன்னா மாவு குருணையா இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மர்ஜ் பண்ணணும் இந்த மாவு கூட, ஏன்னா இல்லைன்னா அது அப்படியே தனியா நின்றுடும். இந்த மாவை வந்து நீங்க ஒரு 1/2 an hour மேண்டேட்டரியா ஊற வச்சிடணும், ஏன்னா அப்பதான் தோசை நல்லா வரும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ரவா தோசைக்கு வந்து நீங்க நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு. அப்பதான் ரவா தோசை நல்லா வரும். ஸோ இல்லை நல்ல கல் இருக்கு, பதம் இருக்கு, நல்லா வரும் தோசை நினைக்கிறவங்க அதில் போடலாம். பட் நாட் டு டேக் ரிஸ்க், நான் வந்து நான்ஸ்டிக் பேன்ல தான் ஆட் பண்ண போறேன். அண்ட் ஏன் நான் மாவு வந்து 1/2 an hour ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, இந்த ரவை வந்து நல்லா மேரினேட் ஆகணும், நல்லா ஊறணும். அதனால தான் இந்த 1/2 an hour நம்ம வந்து மாவை ஊற வைக்க போறோம். இப்போ வந்து நம்மளோட நான்ஸ்டிக் வந்து சுட்டுடுச்சு, பேன் வச்சுட்டோம். இப்போ நல்லா சுட்டதுக்கு அப்புறம் பாருங்க, நல்லா சுட்டதுக்கு அப்புறம் தான் தோசை ஊற்றணும். இப்போ ஊற்ற போறோம். மாவு பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்கு. ரவா தோசைக்கு நம்ம இப்படிதான் ஊற்றணும். இதுக்கு மேல வந்து நம்ம ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா ஆனியன் ரவா தோசை. வேணுன்றவங்க ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இட் இஸ் ஃபைன். ஆயில் ஊற்றிட்டு இந்த ரவா தோசையில பாருங்க, மாவு ஊற்றும் போது நமக்கு நிறைய ஹோலா தெரியுது. ஸோ ரவா தோசை வந்து ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ மாவு நல்லா வந்து ஒரு 30 minutes கம்பல்சரி ஊறணும். ஊறினாதான் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்க ஓரெல்லாம் கிறிஸ்பி ஆகிட்டு வருது. ஸோ நம்ம இப்போ திருப்பி போட போகிறோம். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா வரும். இல்லைன்னா நார்மல் தோசைக்கல்ல எப்படி வரும்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு தோசைக்கல்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஸ்டிக்கியாக ஒட்டிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால் நான்ஸ்டிக் வந்து இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இப்போ நம்ம ரவா தோசையை எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட மொறுமொறுப்பான ஆனியன் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வச்சுருந்தேன், ஸோ அது கூட சாப்பிட்றேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ன்னு சொல்லணும்னா தேங்காய் கெட்டி சட்னி இல்லைன்னா புதினா சட்னியோட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.